அப்போது நாங்கள் எந்த தேதியில் தான் திருமணம் பண்ணணும், அதுதான். சில டேட்டெலாம் வந்து நம்ம டிக்ளரே பண்ணலாம். நீங்கள் பண்ணுறது திருமண தேதியில் 4 நம்பர் வரப்போகுது. தேதி, மாதம், வருஷம் 3த்தையும் கூட்டினா கடைசி. அதுதான் விதியன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல விதியன்லாம் கிடையாது. 4 டிஜிட்லேயும் நம்பரை பார்க்கணும். அந்த 4 இலக்கத்துலேயும் இந்த நம்பர் அது வந்து என்ன தேதி வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் எந்த தேதியில் வேணாலும் பிறந்துக்கங்க. ஆனால் இந்த 4 நம்பர்லேயும் இப்போ நான் சொல்கிற நம்பர் அட் எனி காஸ்ட் யாருக்கு இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னு என்ன ப்ராப்ளத்தை இருக்கும். திருமண தேதியில் 4ஆம் நம்பர் 7ஆம் நம்பர், அந்த 4 இடத்துல அந்த 7 வந்து பக்கத்திலே இருக்குன்னு இல்லை, 4ஆவது இடத்துல கூட இருக்கலாம். லைஃப் வந்துட்டு 1.5 இல்லை 3.5 இல்லை 5.5 7.5, அதிகப்படி 12 வருஷம் டைவர்ஸ் ஆகிடும். 4 7 இருந்துச்சுன்னா விவாகரத்து நடந்தே ஆகும். ஒன்று நடந்துருச்சுன்னா அந்த தேதியில் இருந்துச்சுன்னா அன்றைக்கே நடக்க போகுதுன்னு இல்லை. அது நான் டூரேஷன் நான் சொல்லிடுவேன். என்கிட்ட கொடுத்துருன்னாக்கா கரெக்டாக சொல்லிடுவேன். இப்போ இதில் சொல்லும் போகும்போது ஏன் அவ்வளோ நான் காலக்கெடு கொடுக்குறேன்னாக்கா அவங்கள அனலைசேஷன் பண்ணாக்கா அது 1.5 வருஷம் மேலே தாங்கியிருக்காதுன்னு தெரியும். இப்போ நீங்கள் இல்லையேன்றவேன், கரெக்டாக சொல்லிடுவேன்.